விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவதால் அவருடைய கோர் வாக்கு வங்கியை அவர் இழப்பார். அதனால விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள வராம இருக்கிறதே நல்லது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவர் வரலைன்னாலும் கூட இவங்க ஜெயிக்கத்தான் போறாங்க. உலகத்துல எந்த ஒரு நாடுமே ஹார்மோஸ் நீரிணையில கப்பலை செலுத்த முடியாது. இந்திய கப்பல் மட்டும்தான் தைரியமா போகுவாங்க. ஒரு பய கை வைக்கணும். அண்ணாமலையினுடைய ஸ்டாண்டர்டு அதை யாருமே ரீச் பண்ண முடியாது. டிஎம்கே இருக்கோ இல்லையோ, ஏடிஎம்கே இருக்கோ இல்லையோ, அண்ணாமலை இஸ் கோயிங் டு பி a permanent asset for this country. ஃபியூச்சர் பாலிடிக்ஸும் அண்ணாமலையை சுத்தி தான் இருக்குங்கிறத நீங்க நோட் பண்ணி. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் விவாத சந்திப்பில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகமெங்கும் என்னுடைய தென்னவன் மீடியா சேனலை பார்க்கிறார்கள் என்று நான் புரிஞ்சுட்டேன். பர்டிகுலரா கொரியா வரைக்கும் இது சென்று அடைஞ்சிருக்கிறது. அதற்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இன்றைய சந்திப்பில் நம்மளுடன் இணைபவர் வாசுதேவன் அவர்கள். அவருக்கு அரசியல் செய்திகள் மட்டுமில்லாமல் அந்த செய்திகளின் பின்னணி கட்சிகள் உள்ளிருந்து அவர் சொல்லக்கூடியதில் வல்லவர். அவரை சந்திப்பதில் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த விஜய் தாவேகா என்டிஏ இந்த விஷயம் 2-3 நாளா ரொம்ப சீரியஸா போறது. ஆனா அதுக்கு எந்த விதமான திசையில போறதாவும் ஒரு தெளிவில்லை. சோ விஜய் விஜய் தயாராகிட்டதாகவும் அதை தடுக்கிறது ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவும் அப்படின்னு பேசப்படுறது. அந்த லாட்ரி மார்டின் அவருடைய மகன் சார்லஸ் மார்டின் என்ன சொல்றார், ஆதவ திமுகவோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அவர் தாவேக்கால இருக்காரு அப்படிங்கிறாரு. இதுல த்ரிஷா வேற இழுக்கப்படுறாங்க. அவங்க மும்பை போய் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்தித்ததாகவும் அதுக்கப்புறம் அவங்க டெல்லி போனதாகவும் ஒரு தகவல் வந்தது. இவ்வளவுக்கு நடுவுல இதெல்லாம் ஆரம்பிச்சது பவன் கல்யாண் தான் முதல்ல பேசினான்னு சொல்லப்பட்ட நிலையில இன்னைக்கு ஒரு பேட்டியில அவர், நான் விஜயோட பேசவே இல்லை, 20 வருஷம் ஆச்சு நான் பேசி அப்படிங்கிறாரு. சோ இந்த கூட்டணி விஷயமா என்ன நடக்கிறது? சோ உட்கட்சி தகவல்களை நீங்க சொல்லுங்க சார். அப்சல்யூட்லி ரைட். இந்த மாதிரி நம்ம கேட்கறதுக்கும் அதுக்கப்புறமா தலைவர்கள் நாங்க அப்படி பண்ணல கேட்கலன்னு சொல்றதுக்கும் கூட இது இவ்வளவு முரண்பாடுகள் இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் அப்படியே ஒதுக்கிட்டு போக வேண்டியதுதான். ஒரு 2 days பேக் ரங்கராஜ் பாண்டே நிகழ்ச்சியில கூட இவர் எடப்பாடி பழனிசாமி இதை தான் சொன்னாங்க, நாங்க we are not in terms, we are not in not talking with விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இன்னைக்கு நிர்மல்குமார் ரொம்ப கிளியரா 1.5 பக்கத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப கிளியரா சொல்றாரு, இது மாதிரி இதெல்லாம் டிஎம்கே வேணும்னே பரப்புற சமாச்சாரம் தான். கரூர் சமாச்சாரம், அதுக்கப்புறமா அவங்களுடைய ஊழல்கள், அவங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி எக்கானமி, இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக, மக்கள்கிட்ட மறைக்கிறதுக்காக டிஎம்கே அவங்களுடைய ஃபெயிலியூர்ஸை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி கலக்கி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்ம இதுவே இல்லை, நாங்க தனித்து களமாடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிருக்கிறாரு. அவருக்கு பவன் கல்யாண் கண்டிப்பா பேசி இருந்திருக்கலாம், பேசாம இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஈவன் ஏடிஎம்கே சைட்ல கூட பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனா ஏடிஎம்கேல ஆல்ரெடி பஸ் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதுதான் உண்மை. ஆனா இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த விஜயினுடைய விஜய் கட்சியை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதாவது எல்லாருமே ஒரே ஒரு மையப்புள்ளியில இணையணும். அதாவது டிஎம்கே கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னும் பயங்கரமான அராஜகங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய இயல்பு. அதாவது 5 வருஷத்துக்குள்ளே முதல் வருஷத்திலேயே அவங்க அவ்வளவு அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா 2வது முறை வெற்றி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா மக்களுடைய அங்கீகாரம் கிடைத்து விட்டதுங்கிற அந்த ஆணவம் தலைக்கு மேல ஏறிடும். அதுக்கப்புறமா அவங்களை கண்ட்ரோல் பண்றது, கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா போயிடும். தமிழ்நாட்டை காப்பாற்றுறதே கஷ்டமா போயிடுங்கிற அந்த ஒரு மைய புள்ளியில இவங்க எல்லாரும் இணையறாங்க அப்படின்னா, விஜய் என்ன பண்ணணும்? விஜய் உள்ள வர்றதுனால ஏடிஎம்கே பெரிய ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம் எப்படின்னு கேட்டோம்னா, அவங்க எங்க இந்த 40 தொகுதிகள் 50 தொகுதிகள் கொடுப்பாங்கிறது ஒண்ணு. 2வது துணை முதல்வர் பதவிக்கெல்லாம் ஒரு ஒத்துக்க மாட்டாரு. 3வது நான் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவதால் அவருடைய கோர் வாக்கு வங்கியை அவர் இழப்பார். எந்த ஒரு கட்சியும் அதை இழக்க விரும்ப மாட்டாங்க. கிறிஸ்தவ வாக்குகள், அதாவது ஓகே அவங்கதான் மதமாற்ற சக்திகள், மிஷினரிஸ், வெளிநாட்டுல இருந்து பணத்தை கொண்டு இங்க நிறைய எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியும். எல்லாருமே இந்துக்களுடைய பெயர்லயே கிட்டத்தட்ட ஒரு 50% கிறிஸ்டியன்ஸ் இந்துக்கள் பெயர்ல இருந்துகிட்டே அவங்க சலுகைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறதெல்லாம் பாக்குறோம். 5% இருந்த கிறிஸ்தவ பாப்புலேஷன் இன்னைக்கு 12% மாறி இருக்குங்கிறது இப்ப இதெல்லாம் இருக்கு. அந்த சக்திகள் தான் இப்ப லைலா காலேஜ் கேங்கு,
அந்த மாதிரியான சக்திகள் தான் இவரை வந்து பின்னால நிறுத்துறது அப்படின்னுட்டு. ஸோ அந்த கோர் ஓட்டை அவங்க வந்து இழக்க விரும்ப மாட்டார்கள். அதனால விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வராம இருக்கிறதே நல்லது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவர் வரலைன்னாலும் கூட இவங்க ஜெயிக்கத்தான் போறாங்க. அதாவது ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. அட் த சேம் டைம் அவர் வந்தார் அப்படின்னு சொன்னா மேபி அந்த எட்ஜ் இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். ஆன் த கான்ட்ரரி அவங்க கூட ஒரு ரகசிய ஒப்பந்தம், அதாவது எழுதப்படாத ஒப்பந்தம் ஒன்று பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வந்து சில இடங்கள்லாம் ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் நிறுத்துங்க, எங்களுடைய கேண்டிடேட்ஸ் அகேன்ஸ்டா வீக் கேண்டிடேட்ஸ் நிறுத்துங்க, உங்களை நாங்க வந்து 10 இடத்துல ஜெயிக்க வச்சிடறோம், மற்ற இடத்துல எல்லாம் உங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு விழற மாதிரி பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங்குக்காக விஜயை பயன்படுத்திக்க முடியும், கண்டிப்பா பயன்படுத்திக்க முடியும். அதனால இன்னைக்கு விஜய், ஆனா இவங்க பாருங்க, டிஎம்கே கூட ரொம்ப டெஸ்பரேட்டா ஆயிட்டு இருக்காங்க. எங்கடா அவர் பாட்டுக்கு இதுக்கு போயிடுவாரோ, எங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிட்டோம்னா 234 ஒரே இடத்துல கூட நம்மளை ஜெயிக்க முடியாதுங்கிறது டிஎம்கே தெரியும். அந்த ஒரு பயத்துலதான் அவங்க போகக்கூடாது. ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல விஜய்க்கு யாரெல்லாம் அட்வைஸ் பண்றாங்க? விஜய் பிரபாகரன் அப்பவே அட்வைஸ் பண்ணாரு, ஒரு 2-3 மாசம் முன்னாலேயே அவருடைய கடலூர் மீட்டிங்ல அட்வைஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா தொடர்ச்சியா காங்கிரஸ்காரர்கள், வைகோ, திருமாவளவன், டிஎம்கே பீப்புள் எல்லாருமே வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ண போயிட்டாங்க. என்ன அப்படி திடீர்னு விஜய் மேல் பாசம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விஜய் அந்த பக்கம் போயாச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்தமா டிஎம்கே காலி ஆயிடுங்கிற அந்த பயம் தான். அதனால இன்னைக்கு லெவல்ல டிஎம்கே விஜயை பார்த்து பயப்படுறதுங்கிறது உண்மை. பட் அட் த சேம் டைம் விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள வராம இருந்தே டிஎம்கேயை வீழ்த்துவதற்கு உதவி புரிய முடியும் அப்படிங்கிறது 2வது உண்மை. அந்த 2வது உண்மையத்தான் வந்து பாஜக தலைமையும் ஏடிஎம்கே தலைமையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காய நகர்த்துறாங்க நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி என்டிஏ கூட்டணிக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நேத்தி நடந்த மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்புல எப்படி வந்திருக்குன்னா, திமுகவுக்கு 104ல இருந்து 114 இடங்கள், அதிமுகவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு 114ல இருந்து 127 இடங்கள், தாவேகாக்கு 6ல இருந்து 12 இடங்கள், மற்ற இடங்கள் மற்ற கட்சிக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்த அந்த ஐபிடிஎஸ் லயோலா காலேஜ் பேஸ் பண்ண அந்த கருத்து கணிப்புல தாவேகாக்கு அதிக இடம் கொடுத்து, அதாவது தாவேகாவும் திமுகவுக்கும் இருக்கிற கேப் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பை கொடுத்து, அதுல அதிமுக 80 இடங்கள்ல டெபாசிட் இழக்கும் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த கருத்து கணிப்பு, அந்த மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பு ரெண்டும் எதிரும் புதிருமா இருக்கு. ஒருவேளை லயோலா காலேஜ் கருத்து கணிப்பு வந்து என்டிஏல தாவேகாவை சேர வேண்டாம், உங்களுக்கு சுயமாவே சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு முயற்சியா பாக்குறீங்களா? சேம் திங். அதைத்தான் நான் சொன்ன நேரேட்டிவ் அப்படின்ட்டு அவங்க செட் பண்ற நேரேட்டிவ் தான் இது. நீ தனிச்சு நெல்லுப்பா, நீ 35% இருக்க அப்படின்னு சொல்றதே அது ஒரு நேரேட்டிவ் தான். லயோலா காலேஜினுடைய கருத்து கணிப்புக்கெல்லாம் என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு சார்? நம்பகத்தன்மை என்ன இருக்குது? அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத நீங்க சொல்லுங்க. எனக்கு இன்னும் புரியவே இல்லை. 2 மாசம் முன்னால 3 மாசம் முன்னால என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? டிஎம்கே வெரி ஸ்ட்ராங் அப்படின்னுட்டு, டிஎம்கே கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங், எஃகு கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா விரிசல் விழ ஆரம்பிச்சது. திருமாவளவன், காங்கிரஸ் கட்சி இவங்கெல்லாம் ஆரம்பிச்சாங்க. இப்போ மற்ற கட்சிகள், வேல்முருகன் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, பாத்தீங்களா தெரியல எனக்கு. வேல்முருகன் பயங்கரமான காட்டமா, வேல்முருகனே வந்து டிஎம்கேக்கு கெடு வச்சிருக்கிறாரு, காலக்கெடு, எனக்கு சீக்கிரம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது சில சிறை கைதிகளை விடுவிக்க வேண்டும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஒரு 4-5 கோரிக்கைகளை வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஏத்துக்கிற பார்ட்டி கூட தான் நாங்க போவோங்கிற மாதிரி பேசிருக்கிறாரு. வேல்முருகன் யாரு சார்? ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பிஎம்கேல இருந்து வெளியில வந்த ஒரு ஆளு தான். ஒரே ஒரு இடத்துல தான் அவர் ஜெயிக்கிறாரு, பண்ருட்டி. வேற எங்கேயுமே அவருக்கு எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது. அவரே வந்து இவங்களை வந்து ஆட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னா டிஎம்கே எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு பாருங்க. பட் அட் த சேம் டைம் நீங்க இன்னொன்னு அப்ரிஷியேட் பண்ணணும். டிஎம்கே தலைமை வந்து தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியே நம்ம ராமதாஸ் வந்து நீச்சல் அடிச்சு காமிச்சாரு பாத்தீங்களா? இப்படி முஷ்டியை காமிச்சாரு பாருங்க, எவ்வளவு பலம் இருக்கு பாரு அப்படின்னுட்டு. 86 வயசுல போன வருஷம் பையன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி டிஎம்கே காரங்க அவங்களுடைய பலத்தை காமிக்கிறது எப்படிறா அப்படின்னா ஆன்சரே பண்ண மாட்டாங்க. வைகோவை என்ன பண்ணாங்க பாருங்க, 4 இடம் கொடுத்துட்டு அதுல 3 இடம் நீங்க எங்க உதயசூரியன் சின்னதுல தாண்டா நிக்கணும்னுட்டாங்க. இதை கூட கேவலமா ஒரு கட்சியை ட்ரீட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு தங்களுடைய ஆளுமை பண்பு இருக்கு
தங்களுக்கு வந்து அந்த ஒரு மிகப்பெரிய இது இருக்கு, அது என்ன பலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆளுமை பலம் அதை வந்து டிஎம்கே காரங்க காமிக்கிறாங்கிறத பாக்குறோம். ஆனா உண்மையிலேயே அவங்க வந்து பயந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சோ நீங்க சொன்ன கேட்ட கேள்விக்கு நான் வரேன். கருத்து கணிப்புகள்லாம் இது லயோலா காலேஜ் கருத்து கணிப்பு நீங்க அப்படியே விட்டுடுங்க, அது வந்து டோட்டலி பயாஸ்டு. அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா, வெளிநாடுகள்ல இருந்து வந்து சில பேர் ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ரிப்ளை கொடுக்கணும். ஏன்னா உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கேன், விஜய்க்கு வந்து 30-35% சொன்னா தான் நீங்க வந்து நம்புவீங்க. அப்படிதான் சொன்னா இவ்வளவு நாளா பணம் கொடுத்துருக்கேன்னு என்ன பண்ணீங்கன்னு கேட்பீங்க. இதெல்லாம் பிரச்சனை அவங்களுக்கு. அதனால அதுல வந்து எந்த விதமான நம்பகத்தன்மையும் கிடையாது. ஏர்செல் மேக்சிஸ் ஆகட்டும், அப்புறம் இன்னொன்னு இப்போ லேட்டஸ்டா ஒன்று வந்தது, கோலாகலா ஸ்ரீனிவாஸ் கூட அதை எடுத்து போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அது ஓரளவுக்கு நம்பகத்தன்மை உள்ளது. ஆனா 2 மாசம் முன்னால எப்படி கண்டிஷன் இருந்ததுன்னு சொன்னா, 160-170 இடங்கள்ல திருப்பியும் டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சுட்டு வரும் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு களம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி டிஎம்கேக்கு பண்ணின சில உறுத்தல்கள் தான். எப்படின்னா, இன்னைக்கு எவ்வளவு தூரம் அந்த மனக்கசப்பு போயிருக்கு அப்படின்னா, டிஎம்கேனுடைய வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு விழாது, காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள் டிஎம்கேக்கு டிரான்ஸ்பர் ஆகாதுங்கிற அளவுக்கு இதை நானே கூட சொல்லியிருக்கேன். இந்த ட்ரிப் காங்கிரஸ் வேட்பாளர்களை கட்டம் கட்டி தோக்கடிப்பாங்க டிஎம்கே காரங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் நடக்க போறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடிஷன் டு தட் டிஎம்டிகே உள்ள போயிடுச்சு. அப்போ டிஎம்டிகே ஆதரவு வாக்குகள், டிஎம்டிகேக்கு வந்து எல்லா இடத்துலயுமே 2000, 3000, 5000 வாக்குகள் இருக்கு சார். ஆனா அவங்க வந்து 10 இடத்துல, 12 இடத்துல, 20 இடத்துல நின்னாங்கன்னு சொன்னா வாக்கு விகிதம் கம்மியா தான் இருக்கும். 0.43% தான் வரும். ஆனா அவங்களுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த அம்மா அங்க போனதுனால என்ன ஆயிடுச்சு, விஜயகாந்தனுடைய கொள்கைக்கு எதிராக அவர் நடந்து கொண்டதால் டிஎம்டிகேனுடைய வாக்குகள் ஒட்டு மொத்தம், அதாவது அடிமட்டத்துல இருக்கிறவங்களை நான் சொல்றேன், இந்த பக்கம் வருது. அதே மாதிரிதான் ஓபிஎஸ் அங்க போனதுக்கு அப்புறம் என்னாச்சு, அவர் மேல கொஞ்சம் நல்ல மதிப்பு மரியாதை அபிமானம் வச்சுக்கிட்டு இருந்த அவங்க கூட நொந்து போயிட்டு இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க டிஎம்கேக்கு ஓட் போட மாட்டாங்க, விஜய்க்கு ஓட் போட மாட்டாங்க. ஆனா தே ஆர் ஆல் வெரி சீனியர் பீப்புள். ஏடிஎம்கே கூடவே வாழ்க்கை வாழ்ந்தவங்க, இரட்டை இலை மட்டுமே பார்த்தவங்க, இரட்டை இலைக்கு மட்டும்தான் அவங்க வாக்களிப்பாங்க. அப்போ இன்னைக்கு அந்த அந்த சேஞ்ச் நம்ம பார்க்க முடியாது. அதாவது 2-3 மாசம் முன்னால கருத்து கணிப்பு என்ன சொல்லிச்சு, இப்போ என்ன சொல்றது அப்படிங்கிறத பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா விஜய் கீழே தரைக்கு இறங்கி வராரு. அவர் நினைச்சுட்டு இருந்தார் 35% வாக்குகள் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னுட்டு. ஆனா இன்னைக்கு 10-12% வாக்குகள் இருக்காங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த கருத்து கணிப்புகள்ல பாருங்க, 7 10 இடங்கள், 1 6 இடங்கள் அப்படிதான் போட்டிருக்காங்களே தவிர 30 இடங்கள் 40 இடங்கள் ஜெயிப்போம், நாங்க தான் கிங் மேக்கரா வருவோம், அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் தனித்து விடப்பட்டீர்கள். ஆரம்பத்துல இருந்தே சொதப்பிக்கிட்டு இருக்கீங்க. கூட்டணி அமைப்போம், எங்கள் தலைமையை ஏற்று எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம், பங்கு கொடுப்போம் அப்படின்னீங்க. யாராச்சும் ஒருத்தர் வந்தாங்களா? வரல. நேற்றுக்கு இவனோட இந்த விசேஷம் என்ன பாருங்க, ரொம்ப கேவலமான சமாச்சாரம் அது. ஐயூஎம்எல் அப்படின்னு ஒரு தீவிர இஸ்லாமிய கட்சி இருக்கு. நான் தீவிரவாதம் சொல்லல, தீவிர இஸ்லாமிய கட்சி இருக்கு. அதாவது அவங்களுடைய எல்லாமே வந்து இஸ்லாம் தான், வேற எதுவுமே கிடையாது. பாக்கி எல்லாமே யாருமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான். அந்த கட்சி 4 ட்ரிப்பு உடஞ்சாச்சு. அதுல ஒரு ஸ்பிளிண்டர் குரூப் திப்பு சுல்தான் ஐயூஎம்எல் அப்படின்னு ஒண்ணு. அவங்க வந்து விஜய் கூட கூட்டணி வச்சுக்கலாமா அப்படின்னு பாக்குறாங்க. அதே மாதிரி மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் அது மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சியில வேற ஏதோ ஒண்ணு. அது 8 மாசமா விஜய் கூட இருந்தது, அவங்க வெளியில வந்துட்டாங்க. பாருங்க, விஜய் கூட போகிறதுக்கு யார் தயாரா இருக்காங்க அப்படின்ட்டு. 2024 ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 2024 எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னப்போ, தனியா கூட்டணி அமைப்போம் சொன்னபோது பாஜகவை கழட்டி விட்டுட்டு யாரு வந்தா? மன்சூர் அலிகான் வந்தார். அவ்வளவுதான் சார் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு வந்து விஜய் புரிஞ்சுட்டு இருக்காரு, உணர்ந்துகிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் நீங்க ஆரோக்கியசாமி பத்தி கேட்டீங்க. ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா, இவங்க எல்லாருமே வந்து தேர் ஆல் கிறிஸ்டியன்ஸ். ஆரோக்கியசாமி வந்து கட்டர் கிறிஸ்டியன், அதாவது அவுட் அண்ட் அவுட் ஒன்லி கிறிஸ்டியன் மென்டாலிட்டி இருக்கிறவரு.
அவரு நேச்சுரலி ஹி இஸ் ஆன்சரபிள் டு ஹிஸ் ஸ்பான்சர்ஸ். அதனால ஏன்னா இது வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சிபிஐ கேஸ் வரும் பாருங்க. நீங்க என்ஐஏ கூட வரலாம், சிபிஐ கூட வரலாம். இவங்களுக்கு எப்படி ஃபண்ட்ஸ் வருது, எங்கெந்தெல்லாம் வருது, யார் யார் கொடுக்குறாங்க, எப்படி இப்படிலாம் நீங்க செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் வரும். ஆதவர்ஜுனாவும் அதை மாட்டிக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். ஆதவர்ஜுனாவுடைய மாமனாரும் மாட்டிக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வெளியில வரும் நாளைக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க பிகாஸ் தே ஆர் ஆன்சரபிள் டு தோஸ் பீப்புள் இவரை வந்து கட்டம் கட்ட பாக்குறாங்க. ஆனா அது வின்னிங் ஸ்ட்ராட்டஜியா இல்லையா அப்படிங்கறத அவங்க யோசிக்கிறது இல்லை. விஜய் தான் யோசிக்கணும். அதை விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி லூசன் பண்ணி தன்னுடைய இதெல்லாம் லூசன் பண்ணிட்டு மற்றவங்கள அரவணைச்சுன்னு போற மாதிரியான ஒரு இதை கொண்டு வரணும். ஒரு ஆட்டிடியூடு கொண்டு வந்தா அவர் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல் செட் அண்ட் டன். விஜய்க்கு 18% வரைக்கும் ரங்கராஜ் பாண்டே ப்ரொடியூட் பண்ணியிருந்தாரு, ஜேவிசி ஸ்ரீராம் ப்ரொடியூட் பண்ணியிருந்தாரு அர்பன் சைட்ல. அவ்வளவு கூட இப்போ வராது. ஏன்னா விஜய் வில் பி சீன் ஆஸ் அ லூசிங் பார்ட்டி. வின்னிங் பார்ட்டி எதுன்னு பார்த்தா நீங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபி தான் இருக்கு அப்படின்னு ஒண்ணு. விஜயினுடைய ஆதரவாளர்களில் 50% மேல் ஏடிஎம்கே பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்களால டிஎம்கே போட முடியாது. பாஜக விஜய் சொல்ற மாதிரியான மோசமான கட்சி கிடையாதுங்கிறது அந்த தொண்டர்களுக்கு தெரியும் சார், உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து கொள்கை எதிரி பாசிசம் அப்படிங்கிறீங்க. பாசிசம் தான் என்னன்னே தெரியாத உங்களுக்கு. ஏன் நீங்க பாசிசம் இல்லையா? நீங்க மட்டும் பாசிஸ்ட் டெண்டன்சி காமிக்கலையா? எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நீ பார்த்துட்டு இருக்கீங்க. என்னமோ ஒரு பெரிய கார் பஸ்ல வரீங்க, மேல ஓப்பன் ஆகுது, மேல ஒரு பேரிகேடு போட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு 4 பேர் பவுன்சர்ஸ், இதெல்லாம் பாசிசம் இல்லையா? தனக்கு தானே இவ்வளவு முக்கியத்துவம் வாங்கிக்கிட்டு மற்ற எல்லாரையுமே வந்து கீழே நிக்க வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. இது பாசிசம் இல்லையா? பாசிசம்ங்கிறது என்ன சார்? ஒரு சித்தாந்தம், ஒரு முகம், ஒரே கொள்கை, அந்த மாதிரி இருக்கிறது தான் பாசிசம். பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லையே. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு எவ்வளவு நல்ல திட்டங்கள். ஒன்றும் இல்லை சார், இந்த சிலிண்டர் இஷ்யூவையும் அந்த ஹார்மோஸ் நீரிணை இஷ்யூவும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க பாருங்க. உலகத்துல எந்த ஒரு நாடுமே ஹார்மோஸ் நீரிணையில கப்பலை செலுத்த முடியாது. இந்திய கப்பல் மட்டும்தான் தைரியமா போகும். அங்க ஒரு கை வைக்கணும். அது யாரால முடியும்? உங்களால முடியுமா? அவரால முடியுது. நீங்க பாட்டுக்கு கேஷுவலா எஸ் மிஸ்டர் மோடி அப்படின்னா எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? எஸ் மிஸ்டர் தாமோதர் நரேந்திர தாமோதர் சார் மோடி அப்படின்ட்டு பேரெல்லாம் சொல்லி ரொம்ப பெரிய பேரெல்லாம் சொல்லிட்டா உடனே மோடியை மட்டம் தட்டுற மாதிரி ஆயிடுமா? இவ்வளவு பண்ணிட்டு கடைசியில இன்னைக்கு பாருங்க கைய பேசஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு விஜய். அதனாலதான் சொல்றேன், அவங்களுடைய கட்சி தொண்டர்களே, அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளே, நாங்க போட்டி போடல, கூட்டணி இல்லைன்னு சொன்னா வெற்றி பெற முடியாது. நாங்க என்னத்துக்கு 50 லட்சம் 1 கோடி ரூபாய் நாங்க எங்க கை செலவு பண்ணணும்? 1 கோடிங்கிறது நான் கம்மியா சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் 50 லட்சம் சின்ன சின்ன பசங்க தானே, அவ்வளவுதான் இருக்காது. எல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே காரங்கன்னா நிறைய கோடியா வச்சிருப்பாங்க. செல்லூர் ராஜு மாதிரி 200 கோடி கூட வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவுதான் முடியும். அப்படிங்கும் போது அந்த செலவு நாங்க ஏன் பண்ணணும்? இன்னொன்னு என்ன தெரியுமோ, டிஎம்கே காரங்க அவங்களை அப்படியே அல்லாக்கா அள்ளிடுவாங்க. எப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளருக்கும் 1 கோடி 2 கோடி ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா 120 மாவட்ட செயலாளர்கள்ல ஒரு 50 மாவட்ட செயலாளர்கள் 10 லட்சம் நீங்க ஒரு ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 50 பேருக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா 5 கோடி ரூபாய் அந்த மாதிரி ஏதோ ஆகுது. அதை வச்சுக்கிட்டாலே போறோம். இந்த 50 மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகள்ல விஜய்க்கு போக வேண்டிய வாக்குகளை பிரிக்க முடியும். அதை வந்து டிஎம்கேக்கு போக முடியும். ஆனா அந்த அளவுக்கு அவங்க போவாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. அதனாலதான் இவங்க வந்து விஜய் கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தேர்தல் வரைக்கும் வேட்பாளர்களை நிறுத்தி வைக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே பாஜக விஜயை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இப்போ தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த சமூக பிரச்சனையில பெண்களுக்காக இழைக்கப்படும் அநீதி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நாளைக்கு வந்து ஒரு பெரிய போராட்டம் நடக்க போகுது. அந்த போராட்டத்துல இப்ப என்ன விசேஷம்னா, எடப்பாடி நேற்று ஒரு 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 மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, அங்க அண்ணாமலை தலைமை தாங்கி அந்த மீட்டிங்கை நடத்துவாரு, தனக்கும் அண்ணாமலைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நம்மளும் பார்க்க முடியுது, அண்ணாமலை இப்ப அதிகமா வந்து திமுகவை தாக்கி பேசுறாரு. டெய்லி இன்ஃபேக்ட் தாக்கி பேசுறாரு. ரொம்ப தேர்தல் காலத்துல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிற என்டிஏ தலைவர்னா நம்ம நிச்சயம் அண்ணாமலை அதை சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்ப ரொம்ப ஆக்டிவா இருக்காரு.
ஆனா திமுக அவரை வந்து இன்னும் ஒரு சீரியஸ் அரசியல்வாதி இல்ல அப்படிங்கிற மாதிரி டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ திமுக அண்ணாமலைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணுதா? ஆமா நேச்சுரலி. ஏன்னா அந்த பக்கம் இருட்டா இருக்கு. இருட்டா பார்க்கறதுக்கு பயம். ஏன்னா அங்க பூதம் ஏதாவது கண்ணு தெரிஞ்சா கஷ்டம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் அங்க அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலையை பார்த்தா நம்மளுக்கு பயம் அப்படிங்கிறதுனால அவங்க தனியா தான் போறாங்க. அதாவது சின்ன குழந்தைங்களோட மென்டாலிட்டி தான் இது. காமன் சைக்காலஜி. அவங்க வந்து அப்ப கூட அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆட்டுக்குட்டி, ஆடு மேய்க்கிறவரு, என்னது ஆடு ஆட்டுக்கறி ஆட்டு ஆட்டுக்கறி பிரியாணி பண்றதுக்கு ஆடு தயார் அப்படிங்கிற மாதிரி கோயம்புத்தூர் எலெக்ஷன்ல கூட சொன்னாங்க. கிருஷ்ணகிரியில ஒரு ஆடுக்கு அண்ணாமலை அப்படின்னு பேரை எழுதி ஒட்டி அதோடைய உடம்புல பேப்பரை ஒட்டி அதை வந்து பலி கழுத்தை வெட்டின கழுத்து கொன்னாங்க. 2 பேரும் பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அது இந்த மாதிரி இருக்கு. ஸோ அது விட்டுருங்க நீங்க. டிஎம்கே வந்து இஸ் ஆல்வேஸ் அஃப்ரைட் ஆஃப் 2 தான். ஒன்னு விஜய் எப்படி நம்மளுடைய ஆதரவு வாக்குகளை எடுத்துன்னு போறாரு. கிறிஸ்தவ வாக்குகள், பெண்கள் வாக்குகள், முதல் முறை வாக்காளர்கள், இந்த 3 வாக்குகளையும் அவர் எடுத்துன்னு போயிடுறாங்கிறதுனால விஜய் மேல பயங்கர காட்டமா இருக்கிறாங்க. 2வது காட்டம் அவங்களுக்கு வந்து அண்ணாமலை கிட்டத்தட்ட 2021 இருந்தே ஆரம்பிச்சாச்சு. அது வந்து போகாது. அண்ணாமலை பதவி விலகின உடனே அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்தாங்க. ஆனா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமா திருப்பி அண்ணாமலை உள்ள வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை நம்ம பாக்குறோம். ஏன்னா அண்ணாமலை தாக்கினார் சொன்னா அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அண்ணாமலை விட இன்னும் உக்கிரமாக ஆக்ரோஷமாக தாக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலையும் இல்லை, ஏடிஎம்கேலையும் இல்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம். நோ, எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்த பேசுறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளவு நாள் அவர் பேசாம இருந்தாரு, இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுல இருந்தே வந்து ஹி சென்டிங் அ வெரி ஸ்ட்ராங் சிக்னல் டு த கேடர். இந்த மாதிரி நம்ம பாரதிய ஜனதா கட்சி கூட தொடர்ந்து இந்த மாதிரி தெருமுனை கூட்டங்கள் அது இதெல்லாம் பண்ண. கோயம்புத்தூர்லயே எங்க பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல தெருமுனை கூட்டம் பண்ணாரு. தெருமுனை கூட்டம் மாதிரியே இருக்குல்ல, மாநாடு மாதிரிதான் இருக்கு. அவ்வளவு பேர் வந்து சேர்றாங்க. அண்ணாமலை வந்து சொன்னா அவ்வளவு பேர் வந்து சேர்றாங்க. அதனால அண்ணாமலை பத்தி நீங்க என்கிட்ட கேட்காதீங்க. அண்ணாமலை வந்து அண்ணாமலையோட இந்த ஸ்டாண்டர்ட் தான் இருக்கு இல்லையோ, நீங்க சொன்னது எல்லாமே அண்ணாமலையினுடைய ஸ்டாண்டர்டு. அதை யாருமே ரீச் பண்ண முடியாது. அதனால அண்ணாமலை இதை பண்ணினார் அதை பண்ணார் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து வியப்பே கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்படிங்கிறது வியப்பா இருக்கு எனக்கு. ரொம்ப நல்ல சமாச்சாரம். எடப்பாடி பழனிசாமி இன்னொரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசுல இருந்துகிட்டு எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்கிறது மத்திய அரசினுடைய சாதனைகளை பட்டியல் போட ஆரம்பித்து விட்டார். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைய பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும். கூடவே இவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு பண்ணிருக்கோம், அதனாலதான் தமிழ்நாடு வளருது அப்படிங்கிறது. அதாவது மு.க. ஸ்டாலின் சொல்றாரு இல்லையா, மத்திய அரசு வஞ்சிக்கிறது, ஆனா நாங்க வந்து 11.29% வளர்ந்துருக்கோம் அப்படின்ட்டு. அது உங்களால வளரல சாமி, எங்களால தான் வளர்ந்தது. நாங்க வந்து 6000 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் வச்சுட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல, ரயில்வே ப்ராஜெக்ட். அதுக்கு வந்து 4000 ஹெக்டார்ஸ் நிலம் வேணும். நீங்க இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணது 900 ஏக்கர் தான், ஹெக்டார் தான். பாக்கி 3100 ஹெக்டார் நீங்க ஒன்றும் பண்ணி கொடுக்கல, அதனாலதான் ரயில்வே ப்ராஜெக்ட் எல்லாம் நீக்குது அப்படின்ட்டு அவங்க பதில் அடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த ட்ரிப் பயங்கரமான அந்த போட்டி இருக்கு. நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து இன்னும் எலெக்ஷன் ஹீட் அதிகமாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது ஜாயிண்ட் போராட்டம் எப்படி வந்து டிஎம்கே மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்த மாதிரி அந்த காலத்துல போராட்டம் பண்ணாங்களோ 2021 முன்னால, இவங்க அதை ஆரம்பிப்பாங்க. இது ஆரம்பிச்ச பிறகு தொடர்ச்சியா, ஏன்னா இதுல வந்து ஆல்ரெடி டிஎம்கே கவர்மெண்ட் மேல அதிருப்தியில இருக்கிற ஜாக்டோ ஜியோல ஒரு சில குழுக்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், துப்புரவு தொழிலாளர்கள், செவிலியர்கள், டாக்டர்கள், வேற யாராச்சும் இருந்த இவங்க எல்லாருமே கூட இந்த கட்சிகள் இந்த போராட்டத்திலையும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அதனாலதான் சொல்றேன், இப்ப கள நிலவரம் சேஞ்ச் ஆயிருக்கு. முதல்ல கருத்து கணிப்பு அப்படி இருந்தது, இப்போ கருத்து கணிப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஏடிஎம்கே பக்கம் முள்ளு நகர ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. ஒரேடியா ஏடிஎம்கே பக்கமா முள் நகரும் அப்படின்னு இந்த நிகழ்வுகள் எனக்கு கூறுகின்றன. தேங்க்யூ. ஓகே சார். சார், இப்ப இந்த நிலைமை தொடர்ந்ததுன்னா, அதான் அண்ணாமலை வந்து மீண்டும் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவா அக்ரெசிவா வந்து தேர்தல் களத்துல இறங்கினான்னா, இந்த தேர்தல்ல பிகெஸ்ட் ஆப்போசிஷன் லீடரா அண்ணாமலை மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா?
ஆப்போசிஷன் லீடர், அதாவது நீங்க சட்டசபையில கேக்குறீங்களா அல்லது வெளியில கேக்குறீங்களா அதுன்னு தெரியல. ஒரு சமயம் அவர் நின்னார் அப்படின்னு சொன்னா அவரை தோக்கடிக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க திருப்பியும். ஏன்னா அண்ணாமலை மாதிரி அண்ணாமலை அதாவது நம்ம தோக்குறோமோ இல்லையோ அண்ணாமலை தோத்தா போறோம் அப்படிங்கிற மாதிரியான சில சக்திகள்லாம் இன்னைக்கு இருக்கு, இல்லாம இல்ல. ஒருவேளை அண்ணாமலை வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்னா ப்ராபபிள். ஏன்னா எனக்கு என்ன தோன்றது, இந்த ட்ரிப்பு டிஎம்கேக்கு வந்து அந்த எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட கிடைக்காம போகலாம். நீங்க வந்து 2016 சமாச்சாரத்தை சொல்றீங்க. அதாவது விஜயகாந்த் வந்து 2011 நினைக்கிறேன். விஜயகாந்த் வந்து 41 இடங்கள் நின்று 29 இடத்துல ஜெயிச்சு, இவங்க 23 இடத்துல டிஎம்கே ஜெயிச்சு, அதுக்கப்புறமா விஜயகாந்தே எதிர்க்கட்சி தலைவரா மாறினார் இல்லையா? அந்த மாதிரியான மாறதுக்கு கூட ஒரு பயங்கரமா ரொம்ப அருமையான கேள்வி அது. ஐ ரியலி என்ஜாய் திஸ். அந்த மாதிரி, ஏன்னா நானும் யோசிச்சு பார்க்கல, மாறுறதுக்கான ஒரு இது உண்டு. ஏன்னா இப்போ ஒண்ணுமே சொல்ல முடியாது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு ஒருவேளை ஏடிஎம்கே தனியாவே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய இடங்கள்ல ஜெயிச்சுட்டாங்க, கூடவே இவங்க ஒரு 30 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி அண்ணாமலைக்கு அந்த ஒரு போஸ்டை கொடுத்து அழகு பார்க்கறதுக்கு யாருமே விரும்புவாங்க, நானும் விரும்புவேன். ஏன்னா அவருடைய முதல் பிரவேசமே அவங்க வந்து ஒரு பெரிய பதவி அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். உங்களுடைய வாக்கு பலிக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். ஸோ இன்னும் ஒரு கேள்வி நான் உங்களை நேரடியாக கேட்க விரும்புகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலை திருப்பி ரைஸ் ஆகிறதுக்கு காரணம் பிஜேபியோட ஸ்ட்ரென்த்தா இல்லாட்டி டிஎம்கேக்கு எதிர்ப்பா இருக்கிற டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனா? இல்ல, இதை நீங்க ரெண்டுமே செப்பரேட்டா தான் நான் பாக்குறேன். ஏன்னா டிஎம்கே வந்து ஏற்கனவே வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, சொந்த காலிலேயே சுட்டுக்கிறான் அப்படிம்பாங்கல்ல, சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிறதும்பாங்கல்ல, அதை வந்து நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால வந்து அண்ணாமலைக்கு ஒரு புத்துணர்வோ இல்லைன்னா ஒரு கில்லர் இன்ஸ்டிங்டோ வரல. அவருக்கு வந்து ஹீஸ் பார்ன் வித் தட். அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது தான். டிஎம்கே அப்படி இல்லைன்னாலும் கூட இவர் வந்து எகிரி அடிக்கக்கூடிய ஒரு ஆளு தான். அண்ணாமலையை நம்ம வந்து எப்பவுமே அது கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்கணும். நீங்க தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. அவருடைய நடந்து வந்த விதம், அவர் வகித்த பதவிகள், அந்த பதவிகள் அவர் செஞ்ச பல விஷயங்கள், இதெல்லாம் வச்சு பார்த்து கடைசியில இந்த 4 வருஷம் ஏடிஎம்கேல பிஜேபியில மாநில தலைவராக 2021 ஆகஸ்ட் மாசத்துல இருந்து 2025 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தது. அவருடைய செயல்பாடு எல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஹீஸ் அ பார்ன் லீடர். அவருடைய இயல்பே வந்து ஒரு அதிரடியான சமாச்சாரம் தான். யாரும் அவர்கிட்ட அதே சமயம் அந்த நுவான்சஸையும் ரொம்ப நல்லா கத்துன்னு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது எங்க ரொம்ப விலாங்கு மீன் மாதிரி வழுக்கிக்கிட்டு போனோம், எங்க வந்து குழவழன்னு ரொம்ப பிடி கொடுக்காம பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் குஷ்பு பேசினாங்க இல்லையா, குஷ்பு பேசுனதுக்கு இவருடைய பதில் நீங்க பாத்தீங்களா? அப்படிதாங்க இருக்கணும். அதாவது ஒரு தலைவர் வந்தாருன்னா அந்த தலைவருக்கு முன் அந்த தலைவருக்கு பின் அப்படின்னு வருங்காலம் பேசணும். அப்பதான் வந்து கட்சி வளர்றதுன்னு அர்த்தம் அப்படி சொல்லி எவ்வளவு டிப்ளமேட்டிக்கா அவர் எடுத்துன்னு போனார் பாத்தீங்களா? அண்ணாமலைய வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஏன் சார் அனுப்பிச்சாங்க 2022 அவருக்கு என்ன ராஜதந்திரம் தெரியுமா, வெளியுறவுத்துறை தெரியுமா? தெரியாது. ஆனா அவர் அங்க போனா வேலையை கோ டு மேன் அப்படிம்பாங்க. அந்த ஆள்கிட்ட வேலையை கொடுறான், அவன் முடிச்சுட்டு வருவான் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அந்த ஆள்கிட்ட போய் பாரு, அவன் பண்ணித்தரும் அவன் வேலையை அப்படிமா. அந்த மாதிரியான ஒரு ஆளு தான் கோ டு மேன் அப்படிங்கிறது அண்ணாமலை. அதனால அண்ணாமலை வந்து அண்ணாமலையுடைய ஆளுமை தனி. டிஎம்கே இருக்கோ இல்லையோ, ஏடிஎம்கே இருக்கோ இல்லையோ, அண்ணாமலை இஸ் கோயிங் டு பி அ பர்மனன்ட் அசெட் ஃபார் திஸ் கண்ட்ரி அண்ட் ஹி வில் ஃபியூச்சர் பாலிடிக்ஸும் அண்ணாமலையை சுத்தி தான் இருக்குங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நேயர்களே, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அன்போடு கேட்டுக்கிறேன். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம் சார். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம்.